நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, இந்தாங்க காஃபி. ஹலோ ஹலோ, நான் தாங்க பேசுகிறேன். ஆமாங்க, அமைச்சர் ஈக்காடு தாங்கள் ஈனமுத்து தான் பேசுகிறேன். என்னது, லைப்ரரி திறக்கணுமா? ஏ, சாவி எதுனா தொலைஞ்சு போச்சா? புது லைப்ரரி திறக்கணுமா? சரி சரி, திறந்துட்டா போகுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அங்க இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் நான் தான் திறப்பேன்னு சொல்லிடுங்க. அதான் முக்கியம். ஓகே ஓகே. அப்பத்தா அலப்பற தாங்க முடியல. லைப்ரரி திறனா சில்லற திறமை புக்கை திறப்பேன்றாரு. நல்ல வேலை இவர் ஆபரேஷன் தேட்டர் திறக்க சொல்லல. விட்டா ஆபரேஷன் நடக்கிறப்ப பேஷண்ட் வைத்த நான் தான் திறப்பேன்னு அடம் பிடிப்பார் போல இருக்கே. சின்ன வயசுல இருந்து அவன் அப்படித்தான். எதை கிடைச்சாலும் எனக்கு தான் அலைவான். அதுக்கேத்த மாதிரி அரசியல் வேற வந்துட்டேன். காட்டுராசா, அடுத்தது என்னய்யா? என்னத்த சொல்றது, அவனும் உங்களை மாதிரி 3ஆம் கிளாஸுக்கு மேல படிக்காம இருந்திருந்தான்னா இன்னைக்கு ஒரு அமைச்சரா இருந்திருப்பான். நீங்க அவனை படிடா படிடான்னு சொல்லி தொல்லை பண்ணீங்க. இன்னைக்கு அவன் என்ன செய்யுதுன்னு தெரியாம நின்னு கிடக்குறாங்க. யார் இவ கூறு கட்டவளா இருக்கா? காட்டுராஜா ஐஏஎஸ், காட்டுராஜா ஐபிஎஸ், காட்டுராஜா எம்பிபிஎஸ், இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி சினிமா டைட்டில் மாதிரி காதுக்கு இனிமையா இருக்குது? கேட்க நல்லா தாண்டா இருக்கும். படிக்கிறவனுக்கு தான் டவுசர் கிளியும். முட்டாத்தனமா பேசிக்கிட்டு. என்னப்பா, என்னய்யா யோசிக்கிற? இப்படி வாயா. என்னய்யா, என்ன சொல்றீங்க? ஐயா, எனக்கு படிப்பு வேணாங்க ஐயா. என்னய்யா சொல்றீங்க? என்னால படிக்க முடியலையா. கல்வி அமைச்சர் புள்ள காலேஜ் படிக்கிறேன்னா அசிங்கமா இருக்காதா ஐயா? கல்வி அமைச்சரே கல்வி இல்லாம இருக்கிறப்ப அதை விட இது ஒன்றும் அசிங்கம் இல்லையா? தொப்பையும் தொந்தியும் வச்சுக்கிட்டு ஐயாவை எதிர்த்து பேசுற வயசு இல்ல, அதான் இப்படி பேசுறீங்க. அது இல்லைங்கய்யா. அரசியலுக்கு ஆடு வேணுங்கிறப்போ கத்தியும் கட்டையும் தூக்கிக்கிட்டு அன்றாயிருக்கு மேலே வேஷ்டி தூக்கி கட்டிக்கிட்டு அங்கே போய் நின்ன பயகளை பாதி பயக நம்ம பயதான். அவனை போய் படிங்கன்னு சொன்னால் எப்படி படிப்பான்? நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன், அவன் 8ஆம் கிளாஸ் படித்தா, நீங்கள் 12ஆம் கிளாஸ் படிச்சிங்க, உங்கள் பையன் 18ஆம் கிளாஸ் படிப்பான். ஆனால் முதல்ல 3ஆம் கிளாஸ் படித்தது நான் தான். ஏய், நிறுத்துக்கடா. அப்ப மகனும் சும்மா இருக்க மாட்டீங்க. தப்பு தப்பா தேவையில்லாம விஷயத்த பேசிக்கிறது. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்கடா. காட்டுராஜா மேற்கொண்டு படிக்கிறான். படிக்கிறான்னு சொல்றீங்க, அவன் என்னத்த படிக்க போறான்னு தெரியல. என் பேரனே ஒரு டாக்டர் ஆக்கிடுங்க. ஏன் உசுறு அவன் கையில தான் போகணும். வாய மூடு ஆத்தா, ஆரம்பிக்கும் போது அபசகனமா பேசிக்கிட்டு. ஏன் ஐயா, டாக்டர் ஆயிடுவீங்கல்ல? ஐயா, எப்படியும் உங்களுக்கு அடுத்த வருஷம் டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. ஒரே வீட்டில் 2 டாக்டர் எதுக்குங்கய்யா? இது வாஸ்தவமான பேச்சு. ஏய், கௌரவம் சிவாஜி மாதிரி இவனை வக்கீல் ஆக்கிடுவோமா? கருத்த புள்ளைக்கு வெள்ளை கோட்டை போட்டா அழகா இருக்கும், கருப்பு கோட்டு போட்டா அம்புட்டு எடுப்பா இருக்காதுல்ல. பேசாம இவனை வாத்தியார் ஆக்கிடுவோம். தாத்தா, நம்ம வீட்டில் வாத்தியார்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். இதுவும் வாஸ்தவமான பேச்சு. அப்பா, நான் வேணா படிக்காத மேதையா வேணா இருந்துட்டுமா? படிக்காத மேதையா வேணும்னா இருந்துடலாம், ஆனா படிக்காத மேதையா இருக்க முடியாது. என் பேரன் என் பேர்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு ஆசைப்படுறான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எதிர்கட்சிக்காரனுங்க அமைச்சரு மழைக்கு கூட ஸ்கூலு காலேஜ்னு ஒதுங்குனது இல்லை அப்படின்னு கிண்டல் பண்றானுங்க. அதுக்கு என்ன, அடுத்த மழை பெய்யறப்ப போய் ஒதுங்கிடு. நான் போன தடவை மழை பெஞ்சப்பவே 4 தடவை ஒதுக்கிட்டேன்ல. இத சட்டசபையில எடுத்து பேசிட்டேன்ல. காட்டு ராஜா காலேஜ்ல சேர்ந்துட்டா போதும், இத வச்சு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டிடுவல்ல. அப்ப அவன் என்ன படிக்கணும்னு ஒழுங்கா சொல்லு. ஒரு நிமிஷம். பாரு பாரு. ஹலோ பிஏவா, ஊர்ல அம்முட்டு பயிலும் படிக்கிற மாதிரி, ஈஸியா சீட்டு கிடைக்கிற மாதிரி
படிச்சா வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்லாத மாதிரி, படிச்சு பெருசா பிரயோஜனம் இல்லைன்னாலும் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி என்ன படிக்கலாம் சொல்லுங்க? ஆ? அப்படியா? ஆ? ஓஹோ. சரி 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 ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்லியிருப்பான் இந்த பிஏ மூதேவி? நம்ம காட்டு ராஜா இன்ஜினியர் ஆக போறாரு. ஏடி உங்களுக்கு சந்தோஷம் தானே? அழுவுறியா? எதுக்கு தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி நடிக்கிற? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கோ. ரொம்ப. உங்க அப்பா கல்வித்துறை அமைச்சர் தானே? ஆமா. படிக்காதவங்களுக்கு தான் படிப்போட அருமை தெரியும்னு எங்க அப்பாவை கல்வி அமைச்சராக்கிட்டாங்க. வித்தியாசமான லாஜிக்கா இருக்கேனே. அப்படின்னு பார்த்தா பிச்சைக்காரனுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும்னு அவரே ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கிருவீங்க போல இருக்கே. என்னண்ணே காமெடி சொன்னா சிரிக்க மாட்டீங்க? இல்ல தம்பி, இந்த யோசிக்கிற மாதிரி ஜோக்கெல்லாம் புரியாது. இதுல அப்படி என்னத்த யோசிக்கிற மாதிரி இருக்குது? ஏதோ பினான்சி பாலிஸ்டர்னு சொன்னேன். அது ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர்னா நிதி அமைச்சர்னு அர்த்தம். அண்ணே என்னைய வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே? இல்ல தம்பி, உண்மையிலேயே சில அறிவாளி ஜோக்கெல்லாம் எனக்கு புரியாது. அப்புறம் வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். இப்படி வடிவேல் ஜோக் பண்ணா விழுந்து விழுந்து சிரிப்பேன். ஆளை பார்த்தா ஏ சென்டர்லன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் ஒரு பிஎன்சியாவது இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இது XYZ போல இருக்கே. என்ன தம்பி? அது ஒன்றும் இல்லைண்ணே. அந்த ஜோக்கே உங்களுக்கு புரியலனா இந்த ஜோக் உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. அதை விடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? பயமா இருக்கு தம்பி. படிச்சுட்டு என்ன செய்ய போறோம்னா? எப்படி படிக்க போறோன்னு. ஓ, குண்டா இருக்குன்னு குமுதம் புக்கு கூட வாங்கி படிக்க யோசிப்பேன் தம்பி. குமுதம் புக்கு குண்டா இருக்கா? அப்ப நீங்க டிக்ஷனரி எல்லாம் திறந்ததே இல்லையா? திறந்திருக்கேனே. தீபாவளி பொங்கலுக்கு எங்க அப்பா காசு தரும்ல, அது அதுக்குள்ளதான் வச்சிருப்பேன். அப்புறம் மூட்டை பூச்சி பிடிச்சிருக்குன்னு தலைகாணியை வெளியே போடுவோம்ல, அப்ப அதைத்தான் தலைக்கு வச்சு படுப்பேன். என்ன ஒரு புத்திசாலி பிரமாதம். மேல சொல்லுங்க, மேல சொல்லுங்க. தம்பி, ஒல்லி புக்கா இருந்தா அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருவேன் தம்பி. சரி, நீங்க படிச்ச ஒல்லி புக் என்ன என்கிட்ட சொல்ல முடியுமா? வாய்ப்பாடு. வேற வாய்ப்பாடு மட்டும்தான் தம்பி. ரொம்ப முக்கியம். நான் வரேன் தம்பி. கோச்சுக்காதப்பா, அண்ணன் படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லிட்டு போ. அதுவும் கரெக்ட் தான். இங்க பாருங்க, முதல்ல காலேஜ் புக்கெல்லாம் ஒரு நல்ல பைண்டிங் கடையா பார்த்து 10 பக்கமா பைண்ட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் ஈஸியா படிச்சலாமே. மேல சொல்லு. அப்புறம் வெறும் 40 பேப்பரை தான் ஃபெயில் ஆவீங்க. அதையும் ஒரு 4 வருஷத்துல கிளியர் பண்ணலாம். சூப்பர். Thank you. மொத்தம் எத்தனை பேப்பர் தம்பி? இதுல என்ன சந்தேகம்? 40 பேப்பர் தான். ஐயோ, ஏன் தம்பி இந்த பிட்டிட்டு அடிச்சு கூட பாஸ் பண்ண முடியாதா? கஷ்டமாச்சேனே. அதுக்கு கூட எந்த கேள்விக்கு எந்த பதில்னு தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப என்னதான் பண்றது? பாண்டியனே, இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சபரிமலை ஏறுற மாதிரி சாமியே சரணமையப்பான்னு கூட்டத்தோட கூட்டமா ஏறிடணும். அரியஸ் போட்டு கீழே தங்கினோம். ரொம்ப கஷ்டம் தான். டேய் அண்ணே, வருத்தப்படாதீங்கண்ணே. வாங்கண்ணா, போயிட்டு உங்க ஈடி கார்டை வாங்குவோம். ஐடி கார்டுன்னு சொன்னேன். பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் மேன். பட்டர் பஞ்சாமா? அண்ணே வாங்கண்ணா, போவோம். உங்க ஈடி ஐடி கார்டை வாங்குவோம். தம்பி, வழி இந்த பக்கம். எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஃபாலோ தம்பி, நாளை பொறுமையா போ. அண்ணனால வேகமா நடக்க முடியாது, காலைல சாப்பிடல.